ஓம் ஷாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாது. ஜெய் வராகி. உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசிகள். அட்சய திருதியை நிறைய பக்த கோடிகள் பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை நாளில் கிருத்திகை நட்சத்திரமும் வருகின்றதே. கிருத்திகை நட்சத்திரத்தில் கீழ்நோக்கு நாள் என்று சொல்வார்களே. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தங்க நகையை வாங்கணும்னு ஒரு தொகையை சேர்த்து வச்சிருக்கிறோம். அந்த நாளில் கிருத்திகை நட்சத்திரம் வருது. அந்த நாளில் நாங்கள் அந்த தங்க நகையை வாங்கும் பொழுது எங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டு விடுமா என்பது போன்ற நிறைய பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. உண்மைதான். அட்சய திருதியினுடைய கால அளவும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய கால அளவும் சற்று கிருத்திகை நட்சத்திரனுடைய கால அளவு தான் அதிகமாக இருக்குதே தவிர திதியினுடைய அளவு குறைவாக தான் இருக்கிறது. அப்போது எந்த பக்கமும் அந்த நட்சத்திரம் போயிட்ட பிறகு வாங்கலாமா, அதுக்கான கால நேரம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அன்னைக்கு இல்லை. இப்படி தான் ஒரு அமைப்பு இருக்குது. சரி, இதற்கு ஏதாவது மாற்று பரிகாரம் இருக்கின்றதா, இல்லை மாற்று வழிபாடு இருக்கின்றதா என்பது போன்ற நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சூரிய பகவானுக்கு அன்றைய தினத்தில் கோதுமையினால் செய்யப்பட்ட தானியங்களில் ஒரு ஸ்வீட் செஞ்சு நீங்கள் பெருமாள் கோயிலில் தானம் கொடுத்துட்டு நகை வாங்கலாம். இல்லைங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, போகுமா வருமா அப்படின்னு ஒரு மன ஓட்டத்தில் இருக்கிறவங்க சித்திரை மாதம் 23ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 23 சித்திரை 10 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, சப்தமி திதி, புனர்பூச நட்சத்திரம், சுகம் நாமயோகம், இப்படி ஒரு அற்புதமான நாள் இருக்கிறது. குருவினுடைய நட்சத்திரம் தான் புனர்பூச நட்சத்திரம். அன்னைக்கு குரு நாளும் கூட, சப்தமி திதி, அந்த சூரியனுடைய ஆதிக்கும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நாம் நகை வாங்கினாலும் அதற்கொப்பான பலனை தரும். ஆகவே நீங்கள் இதில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கின்றதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அட்சய திருதி என்றால் அல்ல குறையாதது என்ற பொருள். அப்போது நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களில் தான் நாம் கவனம் செலுத்தணும். தங்கம் வாங்குறதுல அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப நாம் நினைச்சாலுமே நாம் இந்த நாளில் தங்கம் தவிர்த்து தானம் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களால் என்ன முடியுமோ வறியவருக்கு தானம் கொடுங்கள். உங்களுடைய புண்ணிய செல்வம் மேலோங்கும். இதுக்கு தடை கிடையாது. தங்கத்துக்கு மட்டும்தான் கிருத்திகை நம்ம பார்க்குறோமே தவிர தானம் செய்கிறதுக்கெல்லாம் நாளும் கிடையாது, கிழமையும் கிடையாது. ஆனாலும் இந்த அட்சய திருதிய நாளில் நாம் செய்ய வேண்டிய நல்லவைகள் அதிகமாக இருக்கின்றது. இதை எல்லோரும் மனதில் உள்வாங்கி கொண்டு நீங்கள் தங்கத்தில் அதிகமாக கவனம் செலுத்துறதை விட உங்களுடைய புண்ணிய சேவைகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கான தேவைகள் அதிகமாக இந்த கலியுகத்தில் உள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலை, குழந்தை இல்லை, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது, ஆரோக்கியம் இல்லை, அனுபவிக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா? உங்களால் இயன்ற தானங்கள், நிறைய தானங்கள் இருக்கின்றது. எது உங்களால் உங்களுடைய சக்திக்கு இருக்கிறதோ அதை இந்த நாளில் நீங்கள் ஒருவருக்கேனும் செய்யும் பொழுது உங்களுடைய புண்ணிய பலன் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்ல முறையில் அமையும். அன்னை வாராகியை மனமுவந்து வேண்டிக் கொண்டு இந்த நான் மேற்சொன்ன கருத்துக்களை உங்கள் மனசில் வாங்கி எதை உங்களால் எளிமையான முறையில் மற்றவர்களுக்கு தானம் செய்ய முடியுமோ அதையும் செய்யுங்க. நான் சொன்ன 2 நாட்களில் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அதில் நீங்கள் தங்கம் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். யாதும் குறையில்லை. சரிங்களா? நம்முடைய வாராகி பக்தர்கள்
இந்த கருத்துக்களை உள்வாங்கி ஆள்போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். ஜெய்வராய்.